ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே வாரிங் ஸ்டேட்ல எபிசோட் 26 தான். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி கீழேயும் லைக் பண்றீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்குள்ள ஸ்டார்டிங்லயே அங்க ஜி ஆரோஸால அடிபட்டு அப்படியே விழுந்திருப்பான்ல. அங்க ஷிக்கியும் இதெல்லாம் அவனுக்கு பாக்குற மாதிரி ஃபீல் ஆகுது. வெளியில இருக்க ஆளுங்களும் அங்க உள்ள வர ட்ரை பண்றாங்க. அவனை தயவு செஞ்சு கொல்லாதீங்க, அவன் வந்து செத்துன்னு இருக்கான், நம்ம தான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். ஆனா யாருமே அங்க உள்ள விட மாட்டாங்க. நீ வந்து போக கூடாது, அப்படி நீ போனா அவ்வளவுதான். ஆனா நீங்க இன்னும் பார்த்துன்னு இருக்கீங்க, அவன் வந்து உண்மையிலேயே ஒரு லாயலான ஃப்ரெண்டு, அவனை நீங்க எதுக்கு கொல்லணும்? அங்க எல்லாருமே கத்துறாங்க, சார் நீங்க வந்து எழுந்துக்கணும், நீங்க வந்து அப்படியே செத்து போக கூடாது, உங்களை மாதிரி ஆளுங்க இந்த உலகத்துக்கு தேவை. அங்க எல்லாருமே ஒரு மாதிரி கத்தி கூச்சல் போட்டுன்னு இருக்காங்களா. இதனால ஜிக்கும் அங்க கேக்குது. ஜியோட ஷோபோன்ஸும் எதுவும்னாக ஜியும் அப்படியே எழுந்துக்க ஆரம்பிக்கிறான். அட இவர் வந்து இன்னமும் சாகல, இவர் வந்து உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காரு. யார் இவன்? இந்த உலகத்துல இவனை மாதிரி ஒரு பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. அங்க ஜியும் எழுந்து அந்த ஆரோஸ் எல்லாத்தையுமே அப்படியே பிச்சு தூக்கி எறிய ஆரம்பிக்கிறான். நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஏன்னா நான் இங்க வெறுமா வந்தது என்னோட ஃப்ரெண்டோட பாடியை கொண்டு போறது கொண்டிதான். ஆனா நீங்க என்ன நிறுத்ததுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நான் வந்து நிக்க மாட்டேன். நீங்க என்னதான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, நான் அதுல இருந்தும் வெளியில வந்து எப்படியாச்சும் என்னோட ஃப்ரெண்டோட பாடியை மீட்டு கொண்டு போவேன். அங்க மேல இருக்கிறவரும் சொல்றாரு, அட நம்ம என்ன பண்றது, இன்னமும் நிறைய ஆரோஸை இறக்குங்க அவன் மேல. நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம கிட்ட கம்மியா தான் இருக்கு, அதுக்கும் மேல பப்ளிக்கோட சேஃப்டியும் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து நம்ம என்ன பண்றது, ஏன்னா நம்மளுக்கும் வேற வழி இல்ல, ஏன்னா நம்ம சிட்டியோட டிஃபென்ஸ் கார்டு ஒண்டி தான். நான் அந்த பெல்ல ரிங் பண்ணா நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதை பண்ணுங்க. கீழே இருக்க ஆளுங்களும் அங்க தடுக்கலான்னு போறாங்க. ஜி அவனோட ட்ரைபாடை யூஸ் பண்ணி எல்லாருமே அப்படியே தாக்கி தூக்கி போடுறான். அங்க இன்னமும் நிறைய ஆளுங்க வர ஹேக்ஸ்பாம் யூஸ் பண்ணி எல்லாருமே தாக்குறான். அங்க எல்லாருமே தாக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு ஈட்டியை அப்படியே மேல தூக்கி போடுறான். அதே ஒரு வாய்ப்பாச்சு, அங்க எப்படியே காப்பாத்திடுறான். அங்க இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம், இவன் உண்மையிலேயே ஒரு லாயலான ஃப்ரெண்டு தான். இப்படி இவங்க யோசனை இருக்கும் போதே எங்களை வந்து மன்னிச்சிருங்க, இது வந்து எங்களுக்கான டியூட்டி, நீங்க வந்து வெறுமா அட்டாக் பண்ணி தான் பண்ணீங்க, யாரையுமே கொல்லல. ஆனா எப்படி பார்த்தாலும் எங்களோட டியூட்டி படி இங்க யார் அட்டாக் பண்றாங்களோ அவங்கள வந்து நாங்க அப்படி கொல்லணும். அதனால எங்களோட ரூல் படி பார்த்தா நாங்க எல்லாருமே உங்களை தாக்கணும். இதை கேட்டு இருக்க மக்களும் அங்க வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுதான் விஷயம்னா நாங்களும் அங்க வருவோம். இங்க தாக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களையும் தான் தாக்கணும், அவர் ஒண்டி தாக்க கூடாது. நாங்க எல்லாருமே சண்டை போடுவோம், ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 லாயலான ஆளுங்க எந்த போக கூடாது ஒரே நாள்ல. இப்படி கொல்லுமா, எங்க எல்லாருமே கொல்லுங்க, நாங்களும் இங்கேயே இருந்து போறோம். இப்படி உங்க பேசின்னு இருக்கும் போதே ஏதோ ஒரு வண்டியும் வந்து அதுக்குள்ள இருந்து ஷாங்லி வராங்க. எல்லாருமே அப்படியே நிறுத்துங்க, இங்க இருக்கிற இந்த பர்சன் இது வந்து வேற யாரும் இல்ல, என்னோட மேன்ஷன்ல இருக்க ஒரு பர்சன் தான், ஜி குங், அவன் தான் இவன். என்னது அந்த சாம்பியன் ஜியா? அவரா? இது பாக்குறதுக்கு அடையாளமே தெரியல. அதுக்கும் மேல அந்த ஃபேமஸான போயமையும் யுவதா எழுதினாரு. அவங்க லீயும் வந்து கேக்குறாங்க, ஆமா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற? ஐயோ நீங்க வந்து தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் ஒன்னும் ஜிலாம் இல்ல, நான் வேற யாரோ. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் ஜின்னு, ஏன்னா நீ இதை வேணும்ட்டே தான் பண்ணிருக்க. நீ இதை பண்ணிட்டு இதுக்கப்புறம் வேற ஒரு ஐடென்டிட்டியில வாழலாம் அப்படின்னு பாக்குற, அதுதானே? இதெல்லாம் வேணாம், இதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிறேன், நான் சொல்ற மாதிரி வேறமா செய். லீயோ அந்த சோல்ஜர்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, எங்க ஆளுங்க வந்து உங்க மேல அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆனா நீங்க நல்லா நோட் பண்ணா இங்க இருக்கிற யாருமே இறக்கல. எப்பயுமே டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணா அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கும் தான், ஆனா யாராச்சும் இறந்தா ஒண்டிதான் அதெல்லாம் சாத்தியம். இந்த வாட்டி யாருமே இறக்கல, அதனால அவனை மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம ஜிக்கு வந்து ஆல்ரெடி இந்த பையனை தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த சாக்ரிஃபைஸ்ல மீட் பண்ணிருக்காங்க போல. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறி இருக்காங்க. என்னது, அதுல மீட் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களா? இதை பத்திலாம் நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சு. அங்க லீயும் சொல்றாங்க, நான் வந்து கண்டிப்பா இதை பத்தி டியான் கிட்ட கண்டிப்பா பேசுறேன். அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்க்கும் புரியுதா, அப்படியே அவனை விட்டுறாங்க. ஜியோ அந்த உடம்ப ஃபேமிலி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க, அங்க அந்த உடம்பையும் புதைக்கிறாங்களா. அங்க ஷாயா அப்படி அழுவுறா. அங்க ஜிக்கும் கஷ்டமா இருக்கு, இதெல்லாம் சைட்ல இருந்து அங்க வாங்க பாத்துன்னு இருக்காரு. நான் வந்து ஷிக்கியோட ஃபேமிலிக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணிட்டேன், அதனால அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. ஆனா இன்னும் ஒண்ணு, ஜி வந்து இதுக்கப்புறம் ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சொல்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த எபிசோட இங்கேயே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.